TBC Tamil News. TBC News Highlights. பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு ஜனாதிபதி அனுர அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை தமிழ் அரசு கட்சியின் முக்கிய குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ரணில், சந்திரிகா, சஜித் ரகசிய சந்திப்பில் மெகா கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ குடியிருப்புகளை திரும்பப் பெறுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் தடவையாக பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய படையினரை அழைக்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இடைக்கால வரவு செலவு திட்டத்தினை புதிய பாராளுமன்றம் கூடவுள்ள எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் கொண்டு வருவதற்கு புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையால் 2025 ஆண்டின் முதல் காலாண்டிற்கான வரவு செலவு திட்டமாக இது அமையவுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் 2025 ஆண்டுக்கான முழுமையான வரவு செலவு திட்டம் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமை வகிக்க உள்ளார். அத்துடன் குறித்த கூட்டத்தில் கட்சியின் தீர்மானத்துக்கு மாற்றாக செயற்பட்டவர்கள் தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்ற நிலைப்பாட்டுடன் சுமந்திரன் தரப்பு பங்கேற்கிறது. அதே நேரம் சுமந்திரன் தரப்பிற்கு தக்க பதிலடியை வழங்குவதெனவும் மீண்டும் கூட்டமைப்பில் செயற்படுவதற்கான யோசனையை நிறைவேற்றுவதெனவும் ஸ்ரீதரன் தரப்பு நகர்ந்து கொண்டிருக்கிறது. பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சில வேளைகளில் இந்த விடயங்கள் கைவிடப்பட்டு அனைவரும் ஒற்றுமைப்பட்டு தேர்தலை முகம் கொடுப்பதற்கான நிலைமைகளும் ஏற்படலாம் என்றும் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு அடுத்த பொது தேர்தலில் கூட்டணியாக போட்டியிட தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையின் கீழ் கொழும்பில் உள்ள தேர்தல் செயற்பாட்டு அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் தினேஷ் குணவர்தன தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி அவ்வாறே தொடரவுள்ளது. அதில் உள்ள அங்கத்தவர்கள் ஒன்றிணைந்து பொது தேர்தலுக்கு முகம் கொடுக்க உள்ளனர். அதற்காக உரிய ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிப்புகளை செய்யவுள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோர் எதிர்வரும் பொது தேர்தலில் பொது கூட்டணியை உருவாக்குவதற்கென பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பில் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை ஆதரித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் கலந்துரையாடியுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிட்டம்புவில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அடுத்து வரும் 2 நாட்களுக்குள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் அமைச்சர்களுக்கு பயன்படுத்திய உத்தியோகபூர்வ குடியிருப்புகளை திரும்பப் பெறுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் தமது பதவிக்காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரச வீடுகளையும் ஒப்படைக்குமாறு பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளது. பொது தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் எம்பிக்கள் மாதிவள குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளனர். மேலும் முன்னாள் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கிய கொழும்பில் உள்ள அரசாங்க வீடுகளின் எண்ணிக்கை 50 ஆகும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரின் மெய்ப்பாதுகாவல்கள் தவிர இதர முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த மெய்ப்பாதுகாவலர்களை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் திரும்பப் பெற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் நஷ்டஈட்டு தொகையான 75 மில்லியன் ரூபாவை முழுமையாக செலுத்தாதமையால் நிலந்தவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். இதற்கமைய அக்டோபர் 7ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நிலந்தவுக்கு அழைப்பாணை பிறப்பிக்குமாறு பிரதம நீதியரசர் தலைமையிலான 7 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் ஜாக்சன் பிகிராடோ தலைமையில் மன்னார் பேருந்து தரிப்பிடத்தில் அதானியின் காற்றாலை திட்டத்தினை தடை செய்வதற்கான கோரிக்கையை மையப்படுத்தி ஜனாதிபதி அனுரவுக்கு தபால் அட்டைகளை அனுப்பும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான மக்கள், மத தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து ஜனாதிபதி பிரதமருக்கான தபால் அட்டைகளை அனுப்பி வைத்தனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த பல வருடங்களாக காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கான கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு நடவடிக்கைகளை இடம்பெற்று வருகின்ற நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை முன்னெடுத்து வந்தனர். அதன் பின்னர் மன்னாரில் காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல், மணல் அகழ்வில் ஈடுபட வேண்டாம் என கோரிக்கையை முன்வைத்து மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர். இவை தொடர்பில் கடந்த காலங்களில் ஜனாதிபதி, பிரதமர் உட்பட உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்த போதும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு இந்த திட்டம் அப்பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதகமான விளைவுகளை எடுத்துக்காட்டி கொழும்பிலுள்ள அலுவலகங்களுக்கு மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய தபால் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது தேர்தல் பிரச்சாரங்களின் போது தான் ஜனாதிபதியாக வந்தால் மன்னார் தீவில் அமைக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்துக்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவினால் விளையாட்டு நிதியிலிருந்து பணம் செலவழித்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ்டா தொடர்பான கணக்காய்வை கோருவதற்கு விளையாட்டு அமைச்சின் அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர். சுமார் 400 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட விழாவின் போது நடத்தப்பட்ட இசை நிகழ்ச்சிகளுக்கு பெருமளவு பணம் செலவழிக்கப்பட்டதாகவும் விளையாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மோசடியான முறையில் செலவு செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். விளையாட்டு ஊக்குவிப்பு என்பதை தாண்டி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பிம்பத்தை உயர்த்தும் அரசியல் செயற்திட்டமே இது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளக மாற்றங்கள் நிறைவடைந்ததன் பின்னர் பொது தேர்தல் தொடர்பில் கூட்டணியாக கலந்துரையாட தயாராக உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கான அடிப்படையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயுள்ளது. மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே மக்களின் நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளக மாற்றங்களை செய்து கொண்டதன் பின்னர் கூட்டணியாக கலந்துரையாட முடியும். நாங்கள் தனிக்கட்சி, தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் இம்முறை மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா, தென் மாகாணங்களில் எங்களின் ஆதரவாளர்கள் வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்.
எங்கள் மக்கள் எங்கள் நிலைப்பாட்டை ஏற்று நடந்திருக்கிறார்கள். இது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு தெரியும். எங்கிருந்தாலும் நாங்கள் நிலைத்திருப்போம். இன்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றோம். தொடர்ந்தும் அங்கம் வகிக்கும் விருப்பத்துடனேயே இருக்கின்றோம். அதற்கான அடிப்படையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.